வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வுக்காக அழகர் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு தங்கப்பல்லக்கில் புறப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? மதுரை அழகர் கோவிலில் இருந்து கண்டாங்கி பட்டுடுத்தி சுந்தராஜ பெருமாள் தங்க பல்லக்குல கள்ளழகர் திருக்கோலத்துல வைகை ஆற்றில் எழுந்தருளி மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை நோக்கி புறப்பட்டார். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்ப அவர் கற்பசாமி கோவில் முன்பு அதாவது உத்தரவு வாங்கி அவர் கோட்டையில் இருந்து மதுரை நோக்கி புறப்பட்டார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற கோவில் தான் கள்ளழகர் திருக்கோவில். இந்த சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி துவங்கி வருகிற 17ஆம் தேதி வரை இந்த கோவிலில் நடைபெறுவது வழக்கம். இவ்விழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக இன்று மாலை சுந்தராஜ பெருமாள் என்ற கள்ளழகர் தங்க பல்லக்குல கள்ளழகர் திருக்கோலத்தில் மதுரை நோக்கி புறப்படக்கூடிய நிகழ்ச்சி தான் நடைபெற்று வருகிறது. முன்னதாக இன்று மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை கோவில் உட்பிரகாரத்தில் கள்ளழகர் அலங்கார வேலைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் எழுப்ப சுந்தரவல்லி தாயார் யானை முன்னே செல்ல கள்ளழகர் தங்க பல்லக்குள்ள மதுரை நோக்கி புறப்பட்டார். முன்னதாக சுமார் 39 தள்ளு வண்டியில் உண்டியல்கள் வைக்கப்பட்டு மாட்டு வண்டி உண்டியல் என பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை காணிக்கையாக செலுத்துவதற்கு வசதியாகவும் கொண்டு செல்லப்பட்டது. கோயிலில் இருந்து புறப்பட்ட கள்ளழகர் முதலில் கொண்டப்ப நாயக்கர் மண்டபத்தில் செல்வார். அங்கு எழுந்தருளிய பின்பு அலங்கார அபிஷேகங்கள் மற்றும் தீபாரணைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கோவிலின் காவல் தெய்வமான 18ஆம் படி கற்பசாமியிடம் உத்தரவு பெற்று கள்ளழகர் மதுரை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்து வருகிறார். வழிநெறியிலும் பொய்கரை பெட்டி, கல்லந்திரி, அப்பன் திருப்பதி, ஜமீன்தார் மண்டபம், சிவகங்கை சமஸ்தானம், அரவர் மண்டபம் உள்ளிட்ட சுமார் 499 மண்டபப்படிகளில் எழுந்தருள உள்ளார். இவ்விழாவில் நாளை மாலை 3 மணிக்கு 3 மாவடியில் அதாவது மதுரை எல்லையான 3 மாவடியில கள்ளழகரை வரவேற்கும் விதமாக எதிர்சேவை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் கள்ளழகர் வைகை ஆற்றில இறங்கக்கூடிய முக்கிய நிகழ்வாக அதாவது சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் விழாவாக இந்த விழாவானது அமைய உள்ளது. அதாவது தங்க குதிரையில அவர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் புறப்பாடு நிகழ்வுகளை கண்காணிக்க தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த சின்ஹா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில 1500க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அழகர் கோவில் முழுவதும் ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிசிடிவி கேமராக்களும் ஆளில்லாத கேமராக்கள் அதாவது ட்ரோன் மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கள்ளழகர் புறப்பாடு நிகழ்வுகளை காண மேலூர், அரிதாப்பட்டி, கிடாரிப்பட்டி, மாங்குளம், குரங்காம்பட்டி, வெள்ளலூர், நக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகர் கோயில் முன்பு குவிந்து அவர்கள் கள்ளழகரை தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. போக்குவரத்து வசதிக்காக மேலூர், நத்தம், அலங்கநல்லூர், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மாற்று வழித்தடங்களும் அமைக்கப்பட்டு சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்பட்டு வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.